ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய் சிம்மா பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருதியை பத்தி நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக எந்த ஒரு செயல்களுக்கும் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் ஆதாரமா தேவைப்படுறது. இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒன்னே கூகுள்ல போய் அதோடைய ஸ்டார் ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறான். அப்ப ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றோம். ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை வாங்கும்போது அதுக்கு ஃபீட்பேக் நன்னா இருக்கு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நன்னா இருக்கு அப்படின்னு அந்த பொருளை பத்தி தீர்மானம் பண்றோம். அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் கடந்த காலத்தை ஆய்வு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கு. அந்த வகையில உங்களை முழுமையாக ஆதாரபூர்வமாக கடந்த காலத்துல இந்த அக்ஷய திருதியைக்கு யாரெல்லாம் என்னென்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த விதத்துல விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுத தொடங்கிய தினம் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப மகாபாரதத்தை விநாயக பெருமான் அக்ஷய திருதியை அன்னைக்கு எழுத தொடங்கினார் அப்படின்னு ஒரு கருத்து தென்படுறது. அதனாலதான் என்னமோ இந்த மகாபாரதம் அவ்வளவு பெரிய காவியமாக, அவ்வளவு பெரிய விஷயமாக பக்தர்கள்ட்ட இன்னும் நிலைச்சு இருந்துட்டு இருக்கு. அப்ப அக்ஷய திருதியை அன்னைக்கு மகாபாரதத்தை விநாயக பெருமான் எழுத தொடங்கினார் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை அக்ஷய திருதியை தினத்துல நாம் சிந்திக்க முடிகிறது. அதே போல காசியில பரமேஸ்வரன் பிட்சாடனராக வரும்பொழுது அம்பிகையானவள் அன்னபூரணியாக தனது கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்திலிருந்து பரமேஸ்வரனுக்கு அன்னம் அளித்த தினம் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சில புராணங்கள் கூறுறது. அப்ப அம்பிகைய நம்ம எல்லாருடைய இல்லங்கள்லயும் அன்னபூரணியாக வழிபடுறோம். அன்னபூரணியாக வழிபடக்கூடிய அம்பிகை இந்த அக்ஷய திருதியை தினத்துல தான் அன்னத்தை பரமேஸ்வரனுக்கு அனுகிரகித்தாள் அப்படிங்கிறது மூலமா இன்றும் காசியில அன்னபூரணியினுடைய அனுகிரகத்தை வர்றவாளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு அருமையான வைபவத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த பிரபஞ்சத்துல எல்லாரும் யாரும் பசி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளுக்கு கூட இந்த அக்ஷய திருதியை தினத்தை நாம் சிந்திக்க முடிகிறது. இப்ப இந்த அக்ஷய திருதியை ரீதியாக விநாயகருடைய அனுகிரகத்தை பார்த்தோம், அன்னபூரணியினுடைய அனுகிரகத்தை பார்த்தோம். ஆதிசங்கர பகவத் பாதாள் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு பக்தாள்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவளிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவளுக்கு கனக தாரை பொழிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். கனக தாரை அப்படிங்கக்கூடிய நெல்லிக்கனிகள் தங்கமாக பொழிகின்றது. அவ்வாறு பொழியக்கூடிய தினம் அக்ஷய திருதியை தினம் அப்படிங்கிறதையும் சிந்திக்க முடிகிறது. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் அபரிமிதமான வெற்றிகளை பெறுவதற்கு, அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவதற்கு இந்த வரலாறுகள் காணப்படுறது. இதுவரை 3 வரலாறுகளை நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம். 4வதாக கண்ணபிரான் குசேலருக்கு அருள் புரிந்த தினம் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு காணப்படுறது. இது 4வது சிந்தனைகளாக நாம் சிந்திக்க முடிகின்றது. குசேல பெருமான் ஏழ்மையை போக்குவதற்கு கண்ணபிரானிடத்திலே அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று அவளை எடுத்துக்கொண்டு சென்று கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலே குசேலருடைய இல்லம் மாளிகையாக மாறுகிறது. வீடுகள்ல லட்சுமி கடாட்சத்தோட ஐஸ்வர்யங்கள் பெறுகிறது. இவைகளையெல்லாம் குசேலருடைய வரலாறுகளில் இருந்து நாம் சிந்திக்க முடிகிறது. தமிழ் இலக்கியங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற இலக்கியமாக காணப்படுவது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்திலே
மணிமேகலை பயன்படுத்திய அக்ஷய பாத்திரம் என்ற ஒரு அருமையான வர்ணனையை தமிழ் இலக்கியங்கள்ல நாம் சிந்திக்க முடிகிறது. அந்த தமிழ் இலக்கியங்கள்ல வருவோருக்கெல்லாம் அன்னம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை இளங்கோ அடிகள் பல வர்ணனைகளோடு கூறுகின்றார். அதற்கான சிந்தனைகளை இலக்கியம் ரீதியாக நாம் சிந்திக்க முடிகின்றது. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் பொழுது மகாபாரதத்திலே திரௌபதியானவள் அக்ஷய பாத்திரத்தை கொண்டு தூர்வாசருடைய பசியை போக்கினார் என்ற கருத்துக்களையும் புராணங்கள்ல நாம் சிந்திக்க முடிகின்றது. குபேரன் சங்கநிதி பத்மநிதியை அனுகிரகித்த தினம் இந்த அக்ஷய திருதியை தினம்தான் என்ற சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. இவ்வாறாக பலவிதமான இதிகாச புராணங்களில் காணக்கூடிய வரலாற்று உண்மைகள் அக்ஷய திருதியினுடைய தாத்பரியங்களை நமக்கு விளக்குகின்றது. இந்த தினத்திலே நம்மால் ஆன தான தர்மங்களை செய்து நமக்கு பிரீத்தியான பொருட்களை வாங்கி உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஜெய் சிம்மா சேனலுடைய நல் வாழ்த்துக்கள்.